தமிழ்நாட்டின் மையத்தில் உழைப்பின் வேர்களில் வளர்ச்சி பூத்தெழும் மண் கரூர். அமராவதி ஆற்றின் கரை சொல்லும் நம்பிக்கை, நெசவாளர்களின் கரங்கள் சொல்லும் உறுதி, தொழிலும் வேளாண்மையும் இணையும் முன்னேற்ற பயணம். அதுவே கரூர் சட்டமன்ற தொகுதி. பள்ளிகளில் தரமான கல்வி, சாலைகளில் பாதுகாப்பான இணைப்பு, தொழில்களில் நிலையான வேலை வாய்ப்பு, கைத்தறி முதல் ஏற்றுமதி வரை அரசு திட்டங்கள் மக்களின் கனவுகளாக மாறும் மண் கரூர் சட்டமன்ற தொகுதியில் மேற்கொள்ளப்பட்ட முக்கிய திட்டப் பணிகளில் சில. ரூபாய் 40 கோடி மதிப்பீட்டில் உட்கட்டமைப்பு அடிப்படை வசதிகள் திட்டத்தின் கீழ் திருமாநிலையூர் பகுதியில் புதிய பேருந்து நிலையம் கட்டும் பணி. ரூபாய் 6.76 கோடி மதிப்பீட்டில் கரூர் மாநகராட்சி பகுதியில் உள்ள காமராஜ் காய்கறி சந்தையை நவீன வசதிகளுடன் புதிதாக கட்டும் பணி. ரூபாய் 7.50 கோடி மதிப்பீட்டில் இனாம் கரூர் பகுதியில் மண்டலம் 1 அலுவலகம், பசுபதிபுரம் பகுதியில் மண்டலம் 2 அலுவலகம் மற்றும் சனப்பிராட்டி பகுதியில் மண்டலம் 3 அலுவலகம் ஆகியவை அமைக்கும் பணி. ரூபாய் 5.93 கோடி மதிப்பீட்டில் கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் அறிவியல் பூங்கா அமைக்கும் பணி. ரூபாய் 2.50 கோடி மதிப்பீட்டில் கரூர் மாநகராட்சி பசுபதீஸ்வரா பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் புதிய நூலகம் மற்றும் அறிவுசார் மைய கட்டிடம் அமைக்கும் பணி. ரூபாய் 1.55 கோடி மதிப்பீட்டில் கரூர் மாநகராட்சி வெங்கமேடு பகுதியில் நவீன வசதிகளுடன் புதிய மீன் மார்க்கெட் அமைக்கும் பணி. ரூபாய் 80 கோடி மதிப்பீட்டில் சாந்தோணி மற்றும் தோரணக்கல்பட்டி பகுதிகளில் புதிய ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் நலவாழ்வு மைய கட்டிடங்கள் அமைக்கும் பணி. வரலாற்றின் வேர்களுடன் எதிர்காலத்தின் பார்வை கொண்ட முன்னேற்ற பாதையில் உறுதியாக நடைபோடும் கரூர் சட்டமன்ற தொகுதி மக்களின் எண்ணங்களை புரிந்து அவற்றை செயல் வடிவம் கொடுக்கும் நோக்குடன் உங்கள் கனவை சொல்லுங்கள் என்ற புதிய திட்டத்தையும் நம் முதலமைச்சர் அவர்கள் முன்வைத்துள்ளார். எல்லாருக்கும் எல்லாம் என்ற பாதையில் சின்னஞ்சிறு கிராமங்களுக்கும் நம்பிக்கை அளிக்கும் நம் முதலமைச்சர் அவர்களின் வளர்ச்சி பயணம் தொடர்ந்து செல்கிறது. வெல்லட்டும் தமிழ்நாடு, சாதிக்கும் தமிழ்நாடு, வெல்வோம் ஒன்றாக.